மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் கடந்த 17 ஆண்டுகளாக நடைபெற்ற விசாரணையின் முடிவில் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. லாலு பிரசாத் யாதவ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட்டது. நீண்ட விவாதத்திற்கு பின்னர் சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி குற்ற வழக்குகள் நிரூபிக்கப்பட்ட எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் பதவியை உடனடியாக பறிக்க வேண்டும் என்கின்ற தீர்ப்பின்படி தன்னுடைய எம்பி பதவியை இழக்கிறார் லாலு. மேலும் இந்த தீர்ப்பு குறித்து ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். தற்பொழுது இந்த தீர்ப்பு குறித்து வழக்கறிஞர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகின்றனர். அதை பார்க்கலாம். ये सब न्यायिक प्रक्रिया है। कोर्ट ने इसे उचित समझा, वैसा ही उसने ये सजा सुनाई। बाकी लोगों को 4 साल की सजा सुनाई गई है, लेकिन सिर्फ और सिर्फ लालू यादव को 5 साल की सजा क्यों? अब ये सब अध्ययन करने से पता चलेगा कि क्यों ऐसा हुआ है। लेकिन ये न्यायिक प्रक्रिया है और न्याय के रूप में दिया गया है, तो इसको स्वीकार करना है। सीबीआई इसको किस रूप में ले रही है? सब अब तो जो न्याय मिला है अब सबको स्वीकार करना होगा, चाहे वो सीबीआई हो चाहे आप हो। हो गया ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் மேலும் இதில் குற்றம் சாட்டப்பட்ட 44 பேருக்கும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தன்னுடைய எம்பி பதவியை இழக்கிறார் லாலு பிரசாத் யாதவ். மேலும் இந்த தீர்ப்பின்படி முதலாவதாக மருத்துவக் கல்லூரி சீட்டு ஒதுக்கீடு முறைகேட்டு வழக்கில் காங்கிரஸ் எம்பியான ரஷீத் மசூத் குற்றவாளி என செப்டம்பர் 19ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதால் தன்னுடைய எம்பி பதவியை இழந்த முதல் எம்பி ஆவார். இரண்டாவதாக மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு எம்பி பதவியை இழக்கிறார் இரண்டாவது எம்பி. தற்பொழுது இந்த தீர்ப்பு குறித்து மேலும் பல கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சலீம். இன்றைக்கு மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் சிபிஐ நீதிமன்றம் லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு பீகார் அரசியலில் மட்டுமல்லாமல் தேசிய அரசியலிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை அரசியல் நோக்கர்கள் இதை எப்படி பார்க்கின்றனர்? மாட்டுத் தீவன ஊழல் என்றால் என்ன? இல்லாத கால்நடைகள் இருப்பதை போன்று அந்த கால்நடைகளுக்கு உணவு, அந்த கால்நடைகளுக்கு மருந்து மற்றும் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கின மாதிரி ஒரு போலியான பில் தயாரித்து பப்ளிக் பணம் தான் அந்த டாக்ஸ் மணி எல்லாம் போகுது, அரசாங்கத்துக்கு இருக்கு. அந்த பணத்தை சுரண்டின வழக்கின் சம்பந்தமாக இந்த வழக்கு மாட்டுத் தீவன வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல இதுல கையாடப்பட்டிருக்கும் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுமார் 1000 கோடி. இதுல லாலு பிரசாத் யாதவின் பேர்ல இருக்க வழக்குல சுமார் 37 கோடி. இதுதான் மாட்டுத் தீவனவனுக்கு இல்லாத கால்நடைகளுக்கு வாங்கினது போல அதுல கணக்கு காமிச்சு மக்கள் பணத்தை எடுத்திருக்காங்க, அரசு பணத்தை. இது முதல்ல. இரண்டாவது, சுப்ரீம் கோர்ட் ஜூலை 10ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. அந்த தீர்ப்பின்படி எந்த அரசியல்வாதியாவது, எந்த எம்பியோ எம்எல்ஏவோ யாராவது 2 வருடங்களுக்கு மேல் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் அவரோட சீட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில ஏற்கனவே காங்கிரஸ் எம்பியோட சீட்டு போயிருச்சு. இப்போ லாலு பிரசாத் யாதவோட சீட்டும் போகுது. இவருக்கு ஜெயில் தண்டனை நீங்க சொன்ன மாதிரி 5 வருடம் 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம லாலு, அதாவது ஒரு அரசியல் நோக்கர்கள் ஒரு பொதுவான குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, லாலு பிரசாத் யாதவை காப்பாத்தான் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அவசரமாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. நார்மலா ஒரு சட்டம் லோக்சபால ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது என்றால் அது ராஜ்யசபாக்கு போகும், ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா திருப்பி வரும், திருப்பி அப்ரூவலுக்கு போகும். இதுதான் ப்ரொசீஜர். அதன் பிறகு ஃபைனலா பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் கையெழுத்து போட்டால் தான் ஒரு மசோதா சட்டமாக மாறும். இது பெரிய ப்ராசஸ். அதனாலதான் அவசர சட்டம் சொல்லிட்டு இது ஷார்ட்கட். டக்குன்னு என்ன பண்ணாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது பிரசிடென்ட் கிட்ட போச்சு. இந்நிலையில தான் ராகுல் காந்தி தனது கருத்தை தெரிவித்தார். இந்த பேப்பர், அந்த பேப்பரை கிழித்து தூர எறியப்பட
வேண்டும், அப்படி தண்டிக்கப்பட்ட எம்பிஸ் எல்லாம் காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் யுஎஸ்ஏல இருந்து வந்த பிறகு உடனே மீட்டிங் எல்லாம் போட்டாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த சட்டத்தை ராகுல் காந்தி சொன்ன பிறகு இன்னும் மேல எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அதன் காரணமாகத்தான் இன்று லாலு பிரசாத் யாதவுக்கு எம்பி பதவி பறிபோகிறது. முக்கியமாக இவர் தண்டனை காலம் முடிந்தவுடன் சுப்ரீம் கோர்ட் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, 5 வருடம் இவர் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்த அப்புறம் ஒருவர் தண்டனை நிறைவேறிய பிறகு 6 வருடங்கள் அவர் இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியாது. இப்போ லாலு பிரசாத் யாதவ் பொறுத்த வரைக்கும் 5 வருடம் அவருக்கு சிறை தண்டனை அப்படின்னா 5வது வருஷம் அவர் வெளியே வந்தார்னா அடுத்து 6 வருடம் அவர் தேர்தலிலேயே நிக்க முடியாது, எம்பி ஆக முடியாது. ஆக 11 வருடங்கள் அவர் அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகி இருந்தே ஆக வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி அரசியல் நோக்கர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய எதிர்காலம் என்ன? முதல் கேள்வி, இது யார் தலைமை தாங்கி நடத்த போறாங்க? ஒருவேளை லாலு பிரசாத் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது பதவி விலகினாரு, அவருடைய மனைவி ராப்ரி தேவியை தான் சீஃப் மினிஸ்டரா உட்கார வச்சுட்டு வந்தாரு. அந்த மாதிரி அவங்களும் ராப்ரி தேவியும் அவர்களுடைய மகனும் இந்த கட்சியை வழி நடத்துவார்களா? லாலு பிரசாத் யாதவ் மாதிரி செய்ய முடியுமா? அங்க தொடர்ந்து பேசலாம் சலீம், தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது பாரதிய ஜனதாவினுடைய கீர்த்தி ஆசாத் லாலு பிரசாத்திற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு விவரம் குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார், அதை பார்க்கலாம். उसमें भारतीय जनता पार्टी ने सबसे पहले कदम उठाया था और प्रेसिडेंट के पास भी गए थे इस विषय को लेकर, तो इस निर्णय का मैं स्वागत करता हूं। हालांकि सारे दरवाजे तो खुले हैं, कोई भी अदालत में जाकर के कर सकता है अपील और इस केस के ऊपर अपनी बात कर सकता है। देर आए दुरुस्त है, आप मानते हैं? मैं समझता हूं कि ऐसी प्रक्रियाएं हैं वह जल्दी खत्म होनी चाहिए, इतनी लंबी नहीं अटकी रहनी चाहिए। ज्यादा लंबा अटका रहता है तो उसका प्रभाव, जो त्वरित प्रभाव है, वो प्रभाव नहीं रहता है। इसके बारे में हम लोग कब से सुन रहे हैं, इसको 25 साल हो गए इस केस को चलते हुए, और इतने लंबे अरसे के बाद यदि निर्णय आता है तो जो उस समय मुहिम थी उसको देखकर अगर तुरंत सजा होती तो अच्छा भी लगता। आपने देखा जैसे यहां पर हमारे एक बलात्कार कांड हुआ था जिसमें निर्भया के साथ हुआ था, तो उसके अंदर भी त्वरित कार्रवाई। மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி பல கூடுதல் விவரங்களை சலீமிடம் பேசலாம். சலீம், இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க லாலு பிரசாத் யாதவ் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை முடித்து வெளியே வந்தாலும் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. மேலும் இதற்கு பிறகு அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவராகவும் லாலு பிரசாத் யாதவ் இருக்கிறார். இனி கட்சியினுடைய போக்கு எப்படி இருக்கும்? இனி அவர் 11 வருடம் அரசியல் வாழ்க்கைக்கு இனி வர முடியாது. அவர் கட்சி தலைவராக இருக்கலாம், கட்சி நடத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா எம்பியாக ஆனாதான் மினிஸ்டராக ஆக முடியும். எம்பியாக அவர் ஆக முடியாது அடுத்த 11 வருடத்திற்கு. அதனால தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப அவரோட கட்சியினுடைய எதிர்காலம் நீங்க கேட்டது மாதிரி யார் வழி நடத்துவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை விட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு. பீகாரை பொறுத்த வரைக்கும் 2 ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னு நாம பார்த்தோம்னா 2 பெரிய ஆட்கள். ஒன்னு லாலு பிரசாத் யாதவ் ஆர்ஜேடி கட்சி வச்சிட்டு இருக்காரு, இன்னொருவர் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார். இவங்க 2 பேரும் முதல்ல பீகார் காங்கிரஸ் கோட்டையா இருந்த காலம். அதன் பிறகு 1990களில் தான் லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியை பிடிக்கிறாரு. சுமார் 2005 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் அது 2005க்கு அப்புறம் பீகார் நிதிஷ்குமார் கையில விழுது. நிதிஷ்குமார் தான் 2005ல இருந்து பீகாருடைய முதல்வராக இருக்கார். இவங்க 2 பேருடைய உறவும் தனித்தனியே காங்கிரஸோடவும் பாஜகவோடவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். லாலு பிரசாத் யாதவ் இவர் காங்கிரஸ் உடைய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். பிஜேபிக்கு இவர் நண்பர் அல்ல. காங்கிரஸோட அவர் கொஞ்சம் உறவு கொஞ்சம் பலமாகவே இருக்கு. இரண்டாவது, இப்போ நாம நிதிஷ்குமார் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் காங்கிரஸுடைய உறவு பலமா இருக்கு இல்லங்கிறது இரண்டாவது பட்சம். காங்கிரஸ்க்கு நண்பர்னு கூட சொல்லிட முடியாது. பாஜகவுக்கு நண்பர் என்றாலும் கூட்டணியில இருந்தார். மோடியை கடுமையாக அவர் எதிர்த்து வந்தார். இதுக்கு என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, 2002ஆம் ஆண்டு குஜராத்ல மத கலவரங்கள் வெடிச்சப்போ அப்பாவி மக்கள் நூற்றுக்கணக்கில் கொல்லப்பட்டாங்க. ஒரு முதல்வராக குஜராத்ல நரேந்திர மோடி இதை தடுக்கிறதுக்கு எதுவுமே செய்யல. அதனால அவர் நாட்டின் முகமாக ஆக முடியாது. பாஜக அவர் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தினா நான் வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஏத்த மாதிரியே 17 வருடங்கள் மாநிலம், அதாவது பீகார்ல அவர் பாஜகவுடைய கூட்டணியை முறித்து கொண்டார். நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாஜக இப்ப நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்காங்க. அதனால ஒருவேளை நிதிஷ்குமார் இனிமேல் பாஜக பக்கம் போவார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. இதை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் நிதிஷ்குமாரை தன் பக்கம் இழுக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. அப்படி இழுத்து காங்கிரஸ் நிதிஷ்குமார் கூட்டணியில பீகார்ல நின்னாங்கன்னா அவருக்கு வரவேற்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்றாங்க. நிதிஷ்குமார் ரொம்ப பிடிவாதமா காங்கிரஸோடவும் போகாம பாஜகவோடவும் போகாம இருந்தார்னா
நிதிஷ்குமார் தனியே எலெக்ஷனை சந்திச்சு, காங்கிரஸ் பாஜகவும் பீகார்ல தனித்தனியே எலெக்ஷனை சந்திச்சு முடிவுகளை பார்த்து அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வரலாம் அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களுடைய ஒரு கணிப்பாக இருந்து வருகிறது. சலீம், இந்த ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினுடைய மூத்த தலைவர் ராம் கிருபால் யாதவ் செய்தியாளர்களிடத்துல சொல்லும் பொழுது லாலு பிரசாத் யாதவ நிரபராதி அப்படின்னு சொல்றாரு. அதே போல பாஜகவும் நிதிஷ்குமாரும் தான் இதற்கு பின்னணியாக இருப்பதாகவும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக லாலு பிரசாத் யாதவ் பாடுபடுறதுனாலதான் இந்த மாதிரியான அடக்குமுறைகள் லாலு பிரசாத் யாதவ் மீது இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்போ இந்த தீர்ப்பு குறித்து ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினர் என்ன சொல்றாங்க? நீங்க சொல்ற மாதிரி அந்த கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாலு நிரபராதி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட் தான். யாருமே தன்னுடைய கட்சி தலைவரை ஒரு குற்றவாளியா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியில அவங்க இருப்பாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. தான் குற்றவாளி அப்படிங்கறத யாரும் பொதுவாக ஒப்புக்கொள்றது கிடையாது. பட் சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு. கோர்ட்ல முதல்ல போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட் வழக்கு விசாரணை நடந்திருக்காங்க. அதுவும் 1996 ஆரம்பித்த வழக்கு 17 வருடமாக விசாரிக்கப்பட்டு அதன் பிறகு ஃபைனலா தீர்ப்பு வந்திருக்கிறதால இந்திய மக்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. சரி.